ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா 2 தினங்களுக்கு முன்பு மோடி ஏன் ஸ்ரீரங்கம் வர வேண்டும்? அயோத்தி ராமர் கோவிலுக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் உள்ள தொடர்பு. அந்த ராமருக்கே குலதெய்வம் ரங்கநாதரா? ஜனவரி 22 நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் குழந்தை ராமர் பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடைபெறுவது அனைவரும் அறிந்ததே. ஆனால் அயோத்தி ராமர் கோவிலுக்கும் 108 திவ்ய தேசத்தில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அவர் ஏன் இத்தனை அவசர கதியில் வர வேண்டும்? இந்த 2 கோவில்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்று ஸ்ரீரங்கம் கோவிலின் தலைமை அர்ச்சகர் வெளியிட்டுள்ள தகவல் தற்போது அனைவராலும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்துக்களின் கோவில் வழிபாட்டில் அனைவருக்கும் குலதெய்வ கோவில் இருக்கும். அதுபோல்தான் மகாவிஷ்ணு மனிதராக வாழ்ந்த காலத்தில் ஸ்ரீராமராக அவதாரம் எடுத்து வாழ்ந்து வந்தார். அயோத்தியில் அவர் வணங்கிய குலதெய்வம்தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதராம். இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இதனை நிரூபிக்கும் வகையிலேயே உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டும் பணி நடந்த போது ராமரின் குலதெய்வ கோவிலான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து வஸ்திரங்கள் மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து மண் அனுப்பி வைக்கப்பட்டது. ஸ்ரீரங்கநாதருக்கு தினமும் பூஜை செய்வதற்காக சூரியனை பிரம்மா நியமித்தாராம். இதன் காரணமாகவே சூரிய குலத்தவர்களின் குலதெய்வமாக ஸ்ரீரங்கநாதர் கருதப்படுகிறார். ஸ்ரீரங்கம் கோவில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலில் இருந்து வெளிப்பட்டு தோன்றியதால் அந்த சிலையை சுயம்பு என்று கூறுகிறார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க மூலவர் சன்னிதானத்திற்கு நித்திய பூஜை செய்வதற்காக பிரம்மா சூரியனை நியமித்தாராம். பிறகு சூரிய குலத்தில், அதாவது ரகுவம்சத்தில் பிறந்த அரசன் இட்சுவாகு என்பவர் இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றாராம். தசரதன், ராமர் உள்ளிட்டோர் இந்த சிலையை வழிபட்ட நிலையில் இலங்கையில் இருந்து தனது பட்டாபிஷேகத்திற்காக வருகை புரிந்திருந்த ராவணனின் சகோதரன் விபூஷணனுக்கு ராமர் பரிசாக கொடுத்தாராம். விபூஷணன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் திருச்சி காவிரி ஆற்றங்கரையை அடைந்தாராம். சிலையை இறக்கி வைக்க கூடாது என எண்ணினாராம். போது அந்த பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் அந்த சிலையை கொடுத்துவிட்டு, இதனை கீழே வைக்க கூடாது, நான் குளித்து விட்டு வருகிறேன் என விபூஷணன் காவேரியில் இறங்கி நீராடினாராம். நீராடிவிட்டு திரும்பும் முன்னரே சிறுவன் சிலையை கீழே வைத்துவிட்டு சென்று விட்டாராம். இதனால் அதிர்ச்சியடைந்த விபூஷணன் அந்த சிலையை எடுக்க முயன்றும் முடியவில்லையாம். சிறுவனாக வந்தது விநாயக பெருமானாம். சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று கூறிவிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சியில் ஏறி சென்று அமர்ந்து கொண்டாராம். அயோத்தியில் இருந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று தவம் இயற்றிய தர்மவர்ம சோழன் விருப்பப்படியே காவிரி ஆற்றங்கரையில் தங்கியிருக்க ரங்கநாதர் விருப்பம் தெரிவித்தாராம். அதே நேரத்தில் விபூஷணனுக்காக தென் திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டருள்வதாக ரங்கநாதர் உறுதி அளித்தாராம். பின்னர் தர்மவர்ம சோழன் அந்த சிலையை சுற்றி கோவில் எழுப்பி வழிபாடு செய்தாராம். பின்னர் காவிரி ஆற்றங்கரையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவில் முழுவதும் மணலால் மூடப்பட்டு விட்டதாம். அதன் பிறகு தர்மவர்ம சோழன் ஒரு கிளியின் உதவியுடன் கோவிலை கண்டுபிடித்ததால் கிளிச்சோழன் என்றும் கிள்ளி வளவன் என்றும் அம்மன்னனை பெயர் காரணம் வைத்து அழைக்கிறார்கள். அவர்தான் ஸ்ரீரங்கம் கோவிலை புனரமைத்து ரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோபுரம் கட்டி கோவிலை எழுப்பினாராம். தற்போதைய ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள தங்க விமானம் ராமரின் கையினால் பெறப்பட்டு விபூஷணனால் அயோத்தியிலிருந்து கொண்டு வரப்பட்டதுதான் என்ற சுவாரஸ்ய தகவலை ஸ்ரீரங்கம் கோவில் தலைமை அர்ச்சகர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.